ஏய் விஷ்ணு, பிரமா, ஈஸ்வரன், கடவுள் 3 தலைச்சக்கரத்தை வச்சு அசிங்கம் பண்ணிட்டான், அகம்பாதம் பண்ணிட்டான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடு. எல்லாம் கேட்டுக்கோ, நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடே கேட்டுக்கோ. பூமியை நாங்கள் எரிச்சிட்டோம், சுத்தம் பண்ணிட்டோம். இனிமேல் வானத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம், அதையும் எரிச்சிருவோம். ஏன்னா வானத்துலேயும் பாழாக்கியிருக்கான், பூமியை பாழாக்கியிருக்கான். நம்ம வானத்தை எரிச்சிருவோம். எரிச்சிட்டோம்னா வானம் பூரா அப்படியே கீழே இறக்குவார். மானிட பேல அலற விட்டுருவார். அதான் கேட்காருல, நீதிமான் நான் உட்காந்துருக்கேன் பூமியில், தப்பு செஞ்சவனா நீதிமன்றம் கோர்ட்டுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டேன். அப்போ ஏன் நான் வரல அப்படிங்கிற கேள்வி கேட்கார். 3 அம்மாமாரை நான் கணக்கு போடுறோம், லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, முக்கால் சேர்த்தியும். ஏன் வரல? என்ன அர்த்தம்? அதான் ஊடால ஒருத்தன் பேதான்ல, உட்காந்து கணக்கு பாரு. ஏய் இவங்கெல்லாம் போய் கேட்டானாப்பா, நீதிமான அவர் பூமியில் இறங்கியிருக்காரு. அப்போ இவங்களுக்கு என்ன, அப்போ இவங்ககிட்ட அப்போ தப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி அவன் மானிட உட்காந்து குசுன்னு பேதான். என்ன அர்த்தம்? கேட்பான்ல, பேசுவான்ல. கணக்கு போடுறாரு, உட்காந்துட்டாரு. தப்பு கணக்கு பூரா அரசியல்வாதியிலேருந்து பூரா உள்ளே ஏற்றிருக்கார். அவர் உட்கார்ந்த இடத்துல எல்லா கணக்கும் தாசில்தார், விஓ, பத்திரப்பதிவு, கலெக்டர் எல்லாவனையும் ஏற்றி வச்சுருக்காரு. நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு, கணக்கு கொடுத்துட்டாரு, கடவுள் கொடுத்துட்டாரு, நீதிமான் கொடுத்துட்டாரு. இவங்க ஏன் ஜட்ஜியாக போகல? அப்போ கள்ளத்தனம், கவனத்தனம் நீதிபதிகளுக்கு பூரா இருக்கா? அந்த முற்றுப்புள்ளி வழியில் பேதான். மானிட பேசுவான்ல, மானிட பேசத்தான் செய்வான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கடவுளை அவமதிக்காங்க. அவர் பூமி கொடுத்துருக்காரு, விவசாயம் தான் கொடுத்துருக்காரு, இருப்பு இடம் ஆடு, அவர் கரெக்டாக போடுறாரு, கணக்கு கரெக்டாக கொடுக்காரு. பூமியை அழிக்கான். எங்கே பார்த்தாலும் கெட்ட இடம், எங்கே பார்த்தாலும் மில்லு தொழிற்சா, 2ஆம் நம்பரா விட்டானா அவர் கோவரமா வராதா? அந்த கேள்வி அவர் கேட்காரு. அப்போ ஏன் நீ பார்க்காமன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க? அவன் அரசியல்வாதி 2 காலக்கையை தோளில் தூக்கி போட்டு தான் அலைவான். அவன் லட்ச கோடி ஒரே கிறுக்கில் அலைதான். டெல்லியிலும் தமிழ்நாடு டெல்லி வரைக்கும். டெல்லியில் எல்லா மாநிலத்திலையும் முதலமைச்சர் தப்பு இருந்தால் கணக்கு எடுக்கிறது, சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட் எல்லா காலத்தையும் எடுத்து வச்சுட்டு அங்கே போய் ஆட்டி அவன் தப்பிக்க விட்டுதான். ஏன்னா அவன் போய் அங்கே போய் சரணடைதான். இப்போ தமிழ்நாட்டில் சரணடைஞ்சிட்டான் டெல்லியில் போய். அதனால தான் ஆடிக்கிட்டு இருக்கான் 2 காலக்கையை பிளந்து. அப்போ என்ன திமிரு? அப்போ டெல்லியில் கொடுக்குற கொடுப்பு மேலே தப்பு இருக்குடா, உள்ளே தூக்கி போடணும்னு சொன்னால் நடுங்கி நிற்பான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த பேப்பரை சூஸ் கேட்டு அடிக்க வேண்டியது தூக்கி எறிய வேண்டியது. என்னடா விளையாட்டாடா அப்படின்னு கேட்காரு. என்ன பூமியில் விளையாட்டா? மதுரை உச்ச நீதிமன்றம் வந்து கேட்கணும்ட்டார், கைலாசத்தில் போட்டார் இன்னைக்கு கணக்கு. ஏன்னா திங்கக்கிழமை அவர் பதவி உட்கார்ந்தார். அவர் பதவியில் உட்கார்ந்தா அவர் தான் ஆட்சி நடத்துவார். வானரப்போட இராணுவத்தை வச்சு தான் நடத்துவார். அவர் ஆட்சி தனியாக உட்கார்ந்தார். 3 பிள்ளைகளுக்கும் பதவி தான் உண்மையான பதவியாக கொடுக்காரு திங்கக்கிழமை நாள். புரியுதா இல்லையா? ஏன்னா தமிழ் மண், தாய் மண், விவசாய மண் அழிச்சிருக்கான். தமிழ் வார்த்தையிலையும் கொடுத்து அழிச்சு வச்சுருக்கான். எல்லாமே அழிச்சு வச்சுருக்கான் தமிழ்நாடு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளி கம்பி பழுக்க வச்சு இழுக்காமல் விட மாட்டார். அதையும் புரிஞ்சுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக ஆடாத. உனக்கு மேலே யார்? நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு உனக்கு மேலே யார்? அந்த கேள்வி நாங்கள் 3 அம்மாமார்கள் கேட்கோம். யாருக்கா பதில் சொல்லப்பா? நீதிமான் பூமியில் இறங்கியிருக்காரு. ஏன் நீ கணக்கு என்ன கேட்க வராமல் ஏன் நிற்க? உனக்கு கணக்கு கொடுத்துட்டார். ஜட்ஜி கோட்டாருக்கு கணக்கு கொடுத்துட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துட்டாரு, ஆன்லைனில் ஏற்றிட்டார். தப்பு செய்கிறோன்னு அப்போ வந்து கேட்கலாமே, பயம் இல்லாமல் கேட்கலாமே. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நின்று அவர் முன்னாடி தான் நீதிமான் வெளியில் நிற்கார், திராசை பிடிச்சி. தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைதான், பூமியை அழிச்சு வாரான். அப்போ பூமியில் நாங்கள் சுத்தம் பண்ணணும். கெட்டட பில்டிங்கு, தங்க நகைகள் எல்லாம் பூமியில் எரிப்பு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம். அதான் ஒருத்தன் திஷ்டி வச்சு கழித்து எரிதான்ல, எல்லாம் கொண்ட நரம்பை வெட்டி போடுவார். பூமியில் பூசணிக்காவை நல்லா ரத்தமாக உள்ளே ஏற்றி, அந்த செந்திருக்கத்தை ஏற்றி கலக்கி விட்டுட்டு நடுரோட்டில் எரிதான். தமிழ்நாடு முழுவதும் எரிதான். இங்கே கைலாசத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எரிதான். கொண்ட நரம்பை உள்ளே வெட்டி போடுவார். வானரப்பட வரையில் நரம்பை வெட்டி சூடு வச்சுருவார். தின்னு கழிக்கையில் அந்த இடத்த சூடு வச்சுருவார். அசிங்கத்தனம் அகம்பாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிய ரோட்டு காட்டுகளில். அண்டா அம்மாமார்கள் நாங்கள் புள்ள கூட வருவோம்டா. 3 அம்மாமாரும் புள்ள கூடயே நாங்கள் வருவோம் போவோம். புரியா? எல்லாருமே வருவோம், இல்லைன்னு புள்ள கூட நாங்கள் எல்லாருமே வருவோம். என் புள்ள பிச்சைக்கார மாதிரி வரான், கொன்று விடுவோம் பார்த்துக்கோ ஒவ்வொருத்தனையும். ராஸ்கல் சிவன் சொத்து நாங்கள் லட்சுமி சரஸ்வதி போடுவோம். சிவன் சொத்தை தின்னுட்டு விற்று உன் பொண்டாட்டி பிள்ளையோட நீ நக்கிட்டு இருக்கடா, மிதிச்சு போடுவார். மிதிச்சு புள்ள கண் கலங்கி அப்படியே கண்ணை நாங்கள் தான் தட்டி கொடுக்கோம். 3 அம்மாமார்களும் பொறா அப்படின்னு. புரியா? ஒழுங்காரு கொன்றுவார் பார்த்துக்கோ. பூமியில் உச்சியில் உட்காந்துட்டாரு. கணக்கு உச்சவர் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. நசுக்கி போடுவார். கோர்ட்டில் 3
4 நீதிமன்றமும் உள்ளே வரணும். ராஜபாளையம் தெற்குப்பாளையம் 1, சிலையூத்தூர் 1, அடுத்து மதுரை, சென்னை, மெட்ராஸ். வரல அப்படின்னா தமிழ்நாடு ஆட்டி விட்டுவோம்ட்டாரு. பூமியை சுத்தம் பண்ணிட்டோம், எரிச்சிட்டோம். வீட்டில் திங்க கூட விட மாட்டார். அப்படியே நடுங்க விட்டுருவார். குடும்பமாக நடுங்க விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு தெரியலையா? நேரடியாக உள்ளே உட்காந்துருக்காரு. வீட்டில் உட்காந்து கணக்கை பார்க்காரு, கணக்கை முடிச்சு பார்க்காரு. தெரியலையா? அறிவில்லையாடா முட்டா பேகளா? எல்லா அரசியலும் மோசமானவே. அவன் என்னத்தடா இன்னும் அழிப்போன்னு வெளியில் நிற்கான். நாக்கா கடிச்சிட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருவார். பார்த்துக்கோ. கைலாசர் பின்புறத்துலேருந்து தெற்குப்பாளையம் ராஜபாளையம் இன்னும் கொடியை தூக்கி ஆட்டுதான். இல்லை உனக்கு ராணுவம் முப்போட வரையில் நடு ரோட்டில் வித்தோட்டமாக விட்டு உனக்கு அடி வாங்கோடா எம்எல்ஏ. ஒழுங்கா போ. கொடி ஏற்றாத. நீ அகம்பா சேட்டை பண்ணுத. உன் சொக்காரம் பூரா சென்னை வரைக்கும் டெல்லி வரைக்கும் உட்காந்து உன் சொக்காரங்க ஆட்டுத. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். பார்த்துக்கோ. கொடி ஏற்றாத, கொடி ஆட்டாத. ரோட்டு காட்டில் உங்கள் ஆத்தா விட்டு இடம், உங்கள் அப்பா விட்டு இடமால மூட்டா பேலை மாற்றி போட்டு பாடுறா. எதுக்குடா பிறந்திருக்கா? மாற்றி போட்டு திருப்பி பாடுறா. தேவடியாத்தனமாக செய்யாதேடா. பூமி அழிமாட்டம் சேட்டை பண்ணியாடா. ஒவ்வொரு எம்எல்ஏ எம்பி பூரா பெண்களை வச்சு தொத்திக்கிட்டு அலையினான். 10, 5 பூரா அங்கங்கே கார் வண்டி போரில் தூக்கி போட்டு கம்பியை பழுக்க வச்சு எழுத்து போடாரு. முக்கால் சத்தியம் எல்லாம் அசிங்கத்தனம் அகமாமத்தனம் பண்ணிட்டு அலைதான். ஓட்டா பேலை கொடியை தூக்கி ஆட்டுதான். என்ன கைலாத்து பின்னாலேருந்து ராஜபாளையம் தெற்குப்பாளையம் பூரா இந்த பேர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். நசிக்கு விடுவோம்டா. 3 அம்மா போட்ட கணக்கு தப்பாது. பார்த்துக்கோ. அப்படியே தூக்கி எரிஞ்சிருவோம் 4 வீலரில் சேர்த்து. புரிஞ்சுக்கோ. சாமின்னா லேசாக நினச்சிக்கிட்டியா? மோட்டா பேலை முக்கால் சத்தியம் அரசியல் ஒடுங்கி போ.